இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று கொடுத்த அதே செய்தியின் தொடர்பாக அனுதினமும் செய்ய வேண்டிய காரியத்தை முதல் நூற்றாண்டு சபை செய்தது போல நாமும் செய்வோம். ஏனால் நிச்சயமாகவே நாம் வளருவோம், நாம் பெருகுவோம், நம்முடைய குடும்பம் வளரும், நம்முடைய சபை வளரும், தேவநாமம் மகிமைப்படும். அதைத் தொடர்ந்து 2வது செய்தியாக இந்த சபை வளர்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் இதமாக சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமோ சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்றைக்கு சபைக்கு வருகிற ஆட்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் என்று கேட்டால், ஏதோ உலக பிரகாரமான நன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறார்கள். அது நல்லது, தவறல்ல. ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை தந்தவரை, ஆசீர்வாதத்திற்கு காரணமானவரை நாம் தேடுவோமேனால், அவருக்கென்று அர்ப்பணம் செய்வோமேனால் அதுவே சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது. வேதத்திலே முதல் நூற்றாண்டு சபையிலே வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, உண்மையிலே மனம் மாற்றம் பெற்றவர்களாக அவர்கள் சபையிலே வந்தார்கள். ஆகவே அன்றைக்கு ஒரு தேவ மனிதன் சொல்லும்போது சொன்னார், ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஜீசஸ் ஹீ இஸ் எ கிறிஸ்டியன் என்று சொன்னார். 2வது சொன்னார், ஒன் ஹூ பிலாங்ஸ் டு ஜீசஸ் இஸ் எ கிறிஸ்டியன் சொன்னார். அப்புறம் 3வது ஒன்று சொன்னார், ஒன் ஹூ பிஹேவ் லைக் ஜீசஸ் இஸ் எ கிறிஸ்டியன் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை உடையவனாக, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொந்தமானவனாக, கிறிஸ்துவை போல நடந்து காட்டுகிறவன் அவனே விசுவாசி என்று ஒரு தேவ மனிதன் சொன்னார். அது மிகவும் பொருத்தமானது. அருமையானவர்களே, முதல் நூற்றாண்டு சபையிலே வேதவசனம் வளர்ந்து பெருக, விசுவாச மக்கள் வளர்ந்து பெருக, அன்பிலும் ஐக்கியத்திலையும் கபடமில்லாத இதயத்தோடு வளர்ந்து பெருகினார்களே, அதற்கு காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, தேவனுக்கு சொந்தமானவர்களாக வந்தார்கள். இந்த சபை வளர்ச்சியை குறித்து ஆவியானவர் கொடுத்த சாட்சி என்னவென்றால், இங்கே வாசித்து பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சமாதானம் பெற்று எதிலே வளர்ந்தார்கள்? பக்தி விருத்தியிலே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு அவர்கள் நடந்து கர்த்தருடைய வசனத்திலே, கர்த்தருடைய சபையிலே வளர்ந்து பெறுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சபை வளர்ச்சி எதை சார்ந்திருக்கிறது? சமாதானத்திலே வளர்ச்சி அடைகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்ச்சி அடைகிறோமா? தாவீது சொல்றாரு, அவருக்கு பயப்படுற பயத்தினால என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, கடைசியாக சகோதரரே, என் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுன்னு சொல்லி எபேசி 6:10 சொல்றாரு. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் விசுவாசத்தில் வளருவோம், ஜெபத்திலே வளருவோம், ஆராதனை வளருவோம், வசனத்தில் வளருவோம், அன்பில் வளருவோம், ஐக்கியத்தில் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.